வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் அண்ட் இன்ஃபர்மேஷன் தமிழ். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான எக் நூடுல்ஸ் எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம வீட்டில் உள்ள குட்டீஸ்க்கு நூடுல்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஆனால் நூடுல்ஸ் உடம்புக்கு கெடுதல். அதனால் இந்த மாதிரி எக் நூடுல்ஸ் நீங்கள் அவங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்க ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறமா ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாக நீங்கள் இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது ரொம்ப டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி. ஓகே, இந்த எக் நூடுல்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அதில் குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. அதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதை நல்லா வதக்கிக்கோங்க. பின்னர் அதில் 1 ஸ்பூன் கரம் மசாலா பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. பின்னர் அதில் குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க கேரட், பீன்ஸ், பட்டாணி, கொடமிளகாய் இது எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு எந்த வெஜிடபிள் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ரெண்டு ஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பின்னர் கொஞ்சமாக தண்ணி இதில் ஊற்றிக்கோங்க. அந்த காய்கறிலாம் கொஞ்சம் வேகிறதுக்கு தான் நம்ம இந்த தண்ணி சேர்த்துருக்கோம். ரொம்ப தண்ணி ஊற்ற வேணாம், கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. இதை நல்லா 5 நிமிஷம் வரைக்கும் நம்ம வேக வச்சுக்கலாம். இது வேகும் போது நம்ம இப்போ எக் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் முட்டையை உடைச்சி ஊற்றி அதில் தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த எக்கை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம இப்போ அதில் அந்த எக்கை ஊற்றிக்கலாம். எக் நல்லா வெந்ததுக்கப்புறமா இதை திருப்பி போட்டுக்கோங்க. இது நார்மல் ஆம்லெட் மாதிரி தான். ஓகே, இப்போ இந்த எக்கை நம்ம இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கலாம். ரோல் பண்ணி ஒரு நைஃப் வச்சு இந்த எக்கை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த எக்கை இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா நீளமாக உங்களுக்கு நூடுல்ஸ் மாதிரியே இருக்கும். ஓகே, நமக்கு எக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம குக் பண்ணியிருக்க வெஜிடபிள்ஸில் இந்த எக்கை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த எக்கை வெஜிடபிள்ஸோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லா எக்லேயும் நல்லா மசாலா படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட எக் நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி ரொம்ப டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி. உங்கள் வீட்டில் உள்ள குட்டீஸ்க்கு இதை செஞ்சு கொடுங்க.
இந்த எக் நூடுல்ஸை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் இன்னும் நிறையா டிஃப்ரெண்ட்டான ஹெல்த்தியான ரெசிபீஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.